இதுதான் மரகதம், இதுதான் பஞ்சவர்ணம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி யார் ரொம்ப உங்களை? மீனா மேடம். மீனா மேம், கரெக்ட். ஐயோ, ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். ஒரு சிலரோட குணங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சி போகும். ஒரு சிலரோட அப்ரோச் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நடித்தது நம்ம கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அவங்க மேலே நமக்கு அபரிதமான ஒரு அன்பு வந்து பா இதுதான் மரகதம், இதுதான் பஞ்சவர்ணம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி யார் ரொம்ப உங்களை? மீனா மேடம். மீனா மேம், கரெக்ட். ஐயோ, நீங்கள் அவங்க நடித்தாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 3 படம் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பாரதி கண்ணம்மா, பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பொக்கிஷமில் அவங்க பத்மபிரியாவுக்கு டப்பிங் பண்ண வந்தாங்க. ஸோ அவ்வளவு தூரம் அவங்க இப்போ சினேகா மேடம் எப்படியோ அதே அளவு நட்பு வந்து மீனா அம்மா கூட இருக்கு. அவங்களோட எல்லா முக்கியமான விஷயங்கள்லையும் என்னை கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் இருப்பேன், பேசுவோம், எல்லாமே இருக்கும். பட் இதெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிற விஷயம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நமக்கானது, பாண்டிங். அதையே போய் நம்ம வெளில அன்னைக்கு வந்து அவங்க உணர்ச்சி மிகுதியில் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா பற்றுச்சு மைண்ட்லன்னா அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு ரணங்கள் இருக்குது, அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்து நடிகையை வந்து உடனே நடிகையாக மட்டுமே பார்க்குறவங்க தான் இங்கே நிறைய பேர். அவங்களுக்கு என்னங்க எல்லாத்தையுமே மின்மினியாகவே பார்க்க முடியாதுல்ல. அப்போ ஒரு மனுஷன் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குன்னு பார்க்குறவங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்களோட க்ளோஸ் ஆகிறோம்.